வீட்டில் இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணாமல் உங்கள் லெக்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உங்கள் பாடி பர்ஃபெக்ட் ஷேப்பாக தெரியணும்னா லெக்ஸை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெக்ஸை ட்ரெயின் பண்ணாமல் விட்டால் இப்படி தான் இருக்கும். 0.3% மக்கள்ஸ் தான் ஜிம்மில் போய் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறாங்க. 1% கூட கிடையாது. ஜிம்மில் போயிட்டு எவ்வளோ பேர் லெக்ஸ் ட்ரைனிங் பண்ணுறாங்களோ ஐ திங்க் பாதி பேர் கூட லெக்ஸை ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிம்முக்கு போக முடியாத நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் இந்த வீடியோ. யார் புதுசாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ ஒரு கம்ப்ளீட் பிகினரான பண்ண முடிஞ்ச ஒரு 10 லெக் ஒர்க் அவுட்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் எவ்வளோ செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் பண்ணணும்னு கால்குலேட் பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 செட்ஸ் வச்சு 40 செகண்ட் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்குவாட்ஸ் தான் பண்ண போகிறோம். பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் எப்படி கரெக்ட் ஃபார்மில் பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பண்ணணும் எப்போவுமே 90 டிகிரி டவுன் போயிட்டு தான் பண்ணணும். பேக் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், பெண்டாக இருக்கக்கூடாது. எப்பவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பேக் ஒரே லெக்கில் 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு பேக் வரணும். அங்கேயும் பேக் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் லெக் 10 டைம்ஸ். ஒன் செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப் பண்ணுங்க. அப்போ தான் மசில் பிரேக்கிங் ஆகும். தேர்ட் ஒன் சுமோ ஸ்குவாட்ஸ். பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு பார்த்த 3 ஒர்க் அவுட் நம்ம குவாட்ஸ் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற 3-4 ஒர்க் அவுட்ஸ் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது லோவர் பேக் ஃபுல் ஸ்ட்ரைட்டு, நீஸ் பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட் டவுன், 90 டிகிரி அப், 90 டிகிரி ஹோல்ட் அப். ஹாம்ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி அப் பண்ணுங்க. glutes and hamstrings யூஸ் பண்ணி அப் பண்ணுங்க. ஓகே, லெக் பேக் டு பொசிஷன், 2 பேக் டு பொசிஷன், 3 பேக் டு பொசிஷன். 10 வச்சு ஈச் லெக் பண்ணுங்க. முட்டு மடங்கவோ ஃபுல் ஸ்ட்ரைட்டாகவோ இருக்கக்கூடாது. லைட்டாக ஸ்மால் பெண்ட் பண்ணி 1 பேக் டு பொசிஷன். நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் க்ளூட்ஸை ஆக்டிவ் பண்ணுறது என்ன பெஸ்ட் ஒர்க் அவுட். ஹிப் த்ரஸ்ட். ஹோல்டு பண்ணுங்க 1 செகண்ட் 2 செகண்ட். பேக் டு பொசிஷன் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னா நமக்கு சேர் யூஸ் ஆகுது. இந்த ஒரு ஒர்க் அவுட் தான் சேர் யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்குவாட்ஸ் போட சேர் யூஸ் ஆகுது. சிங்கிள் லெக் பண்ணுவோம். கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க, நான் இன்ஜுரி வர சான்ஸ் இருக்கு. 1 2 3 பண்ணுவோம். உங்கள் ஹெப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லேயே பின்னாடி போயிடாதீங்க. கரெக்ட் ஃபார்மில் பண்ணால் தான் மசில்ஸ் எஃபெக்டிவாக பிரேக் ஆகும். இப்போ நம்ம ஸ்குவாட்ஸுக்கும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸும் போட்டாச்சு. நம்ம காஃப்ஸ் தான் நெக்ஸ்ட் 3 ஒர்க் அவுட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் காஃப் ரைசஸ். ஸ்டாப், 1 செகண்ட் ஹோல்ட், பேக் டு பொசிஷன். இப்படியே 45 செகண்ட்ஸ் பண்ணாலே எஃபெக்டிவாக இருக்கும் மசில் பிரேக்கிங். இப்போ ஃப்ரீ ஹேண்ட்ஸில் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1 லெக் காஃப் ரைஸ், 2 அப் பண்ணி 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணி. இப்போ ஏன் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ண சொல்கிறேன், நான் 1 செகண்ட் ஹோல்டு அவங்க மசில்ஸ் பிரேக் ஆகும். மசில்ஸ் பிரேக் ஆனால் தான் மசில்ஸ் பில்ட் ஆகும். இது லாஸ்ட் ஒர்க் அவுட்டு ஹோல்டிங், ஸ்குவாட் ஹோல்டிங். அப்படியே ஹோல்ட் பண்ணுறது 45 செகண்ட்ஸ். இவ்வளோ தான் ஒர்க் அவுட் வீடியோ. இனி உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ், பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ், வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி தேவையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா?